வணக்கம் மாணவர்களே. இன்றைய தமிழ் மொழி பாடத்தில் நாம் செய்யப்படு பொருள் பற்றி பார்க்க போகிறோம். செய்யப்படு பொருள் என்றால் ஒரு வாக்கியத்தில் பயனிலையில் நின்று யாரை, எதை, எவற்றை போன்ற வினாக்களை எழுப்பும்போது அக்கேள்விகளுக்கான விடையே அவ்வாக்கியத்தின் செய்படு பொருள் ஆகும். எடுத்துக்காட்டு: ஆசிரியர் அறிவியல் பாடத்தை போதித்தார். இதில் அறிவியல் பாடத்தை என்பது செய்யப்படு பொருள். இரண்டாவது, தங்கை அண்ணனை அழைத்தாள். இதில் அண்ணனை என்பது செய்யப்படு பொருள். தொடர்ந்து நாம் கேள்விகளை பார்ப்போம். அம்மா சோறு ஊட்டினார். இதில் எது செய்யப்படு பொருள்? ஆம் மாணவர்களே, இதில் சோறு என்பதே செய்யப்படு பொருள் ஆகும். தொடர்ந்து அடுத்த கேள்வி: அண்ணன் மணல் வீடு கட்டினான். இதில் எது செய்யப்படு பொருள்? ஆம் மாணவர்களே, சரியான பதில் மணல் வீடு என்பதே. நல்லது மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆசிரியை திருமதி பத்மா.